ஹர நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி. மகாபெரிவாருடைய அனுகிரகத்தோட, எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகத்தோட இந்த ஆலயம் திரு உத்தர கோசமங்கை. உத்தரம்னால் உபதேசம், கோஷம்னால் ரகசியம், மங்கைனா பார்வதி. பரமேஸ்வரன் பார்வதிக்கு பிரணவமந்திரத்தை ரகசியமாக உபதேசம் பண்ணதுனால உத்தர கோசமங்கை அம்பாளுக்காக ஏற்பட்ட காரணப்பெயர். சுவாமி பெயர் மங்களநாதர். ராவணன் மனைவி மண்டோதரி கல்யாணம் இருந்து சிவபெருமான் காட்சி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்ச மங்கள காரியம் பண்ணதுனால மங்களநாதருங்கிற பேரை ஈஸ்வரன் தனக்கு தானே வச்சுட்டார். சுயம்புலிங்கம். அதனால் இங்கே தரிசனம் பண்ணால் ஒரு மங்கள காரியம் கண்டிப்பாக நடக்கும். அம்பாள் மங்களாம்பிகா. மங்களாம்பிகாங்கிற பேரில் உபதேசம் வாங்கின அம்பாள். தமிழ்நாட்டில் 2 அம்பாள், கும்பகோணம் கும்பேஸ்வரர் மங்களாம்பிகா, இங்கே மங்களநாதர் மங்களாம்பிகா. ரொம்ப விசேஷமான பிரத்யட்சமான அம்பாள். ரொம்ப தாமர பீடத்தில் மா பார்வதி. ரொம்ப ரொம்ப சிறப்பான அம்பாள். தரிசனம் பண்ணால் அவளுக்கு நியாயமான கோரிக்கைகள்லாம் நிச்சயமாக நடத்தி கொடுப்பார். அப்புறம் நடராஜருக்கு தனி கோயில் சிதம்பரமும் உத்தரகோசமங்கையும். இங்கே நடராஜர் மரகதத்தில் நடராஜர். மரகதத்தில் 5 அடி உயரத்தில் நடராஜர் உலகத்திலேயே கிடையாது. இந்த நடராஜருக்கு சந்தன சாந்தும் சுந்தரா பூற்றின்னு மாணிக்கவாசகர் சொன்னது போல் சந்தனத்தினால எப்போவுமே அலங்காரம். மரகதம் வெளியே தெரியாது. வருஷத்துக்கு ஒரு முறை ஆருத்ரா தரிசனத்திற்கு முதல் நாள். இந்த முதல் நாளுங்கிறத எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் ஆருத்ரா தரிசனத்தை அன்னைக்கு மரகதம் பார்க்க முடியலையான்னு நினைக்கிறா. அது தப்பு. ஆருத்ரா தரிசனத்துக்கு முதல் நாள் அன்னைக்கு இந்த சந்தனம் படிகளைஞ்சு எடுத்துட்டு பெரிய அபிஷேகம் அன்றைய ஒரு நாள் முழுவதும் மரகதமாக திருமணி தரிசனம் பண்ணலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் புது சந்தனம் சாத்தி தீபாராதனை 600 காலத்தில் ஆகிடுதுன்னா அடுத்த வருஷம் வரைக்கும் நம்ம மரகதமாக தரிசனம் பண்ண முடியாது. மரகத நடராஜரை சந்தனத்தோடு தான் தரிசனம் பண்ண முடியும். ஏன் அந்த மாதிரி அப்படின்னா, நடராஜர் முதல்ல தன் மனைவி பார்வதிக்காக உத்தரகோசமங்கையில் அறையில் ஆடி அதுக்கப்புறம் சிதம்பரத்தில் அம்பலத்தில் ஆடுறார் பொன்னம்பலம் ஆனந்த தாண்டவம். இங்கே முதல் தாண்டவம் அறையில் ஆடியதனால இது ரகசிய தாண்டவம், அறையில் ஆடி அம்பலம்னு சொல்லுவாள். அந்த ரகசிய தாண்டவம் ஆனதுனால தான் மரகத நடராஜர் சந்தனத்திற்குள் மறைபொருளாக இருக்கார். மறை என்றால் மறைதல்னு ஒரு அர்த்தம், வேதம் என்ற அர்த்தம். வேதம் பூர்வமாக மறைந்து காட்சி அளிக்கிறார். அதுதான் அந்த மரகத நடராஜர். அவருக்கு அபிஷேகம் இல்லைங்கிறதுனால மரகதலிங்கம் ஸ்படிகலிங்கமும் தினமும் 12:30 மணிக்கு உச்சிக்காலத்தில் அன்னாபிஷேகம் நடக்கும். அன்னாபிஷேகத்தை பார்ப்பது, அதில் கலந்து கொள்வது, அதுக்கு அதிலிருந்து நாம் தரிசனம் பண்ணுவதுங்கிறது சூர்கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்லுவாள். அது மாதிரி அன்னாபிஷேகத்தை பார்ப்பவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் நிச்சயம்னு சொல்லுவாள். அப்பேற்பட்ட முக்கியமான க்ஷேத்திரம். இங்கே ஸ்தலவிருஷம் இழந்த மரம் 3000 வருஷத்துக்கு மேலே இருக்குது. மரத்துக்கு கீழே வேதவியாசர், மாணிக்கவாசகர், காக்கபூச்சண்டர். இங்கே தான் அந்த மரத்துக்கு அடியில் தான் நின்று பேசிகிட்டு இருக்கோம் நம்ம. வேதவியாசர், காக்கபூச்சண்டர், மாணிக்கவாசகர் எல்லாரும் தரிசனம் பண்ணுறாங்க. இவள் இங்கே இருந்து தபசு பண்ணிட்டு இருக்கா. இந்த சகசரலிங்கம் இங்கே சன்னதி. அதுக்கப்புறமா தாழம்பூ. எல்லாருக்கும் தெரியும், உலகத்தில் சிவனுக்கு தாழம்பூ சாத்த மாட்டால். தாழம்பூவுக்கு சாபம், தாழம்பூவுக்கும் பிரம்மாவுக்கும் சாபம் ஏற்பட்டிருக்கு. சாப விமோச்சனம் இந்த உத்தரகோசமங்கையில் ஏற்பட்டிருக்கு. கேதகிங்கிற பெண்ணாக அந்த தாழம்பூவுடைய பெயர். அதனால தான் கேதகிக்கு முக்தி கொடுக்கும் முதல் உத்தரகோசமங்கை வள்ளல்னு மாணிக்கவாசகர் மங்களநாதரை பாடுறார். முழுங்கிற வார்த்தைக்கு மேலே ஒரு வார்த்தை சொல்ல முடியாது, முதல்ங்கிற வார்த்தைக்கு மேலே ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. முழுமையாகவும் முதன்மையாகவும் இருக்கக்கூடிய மங்களநாதரை தரிசனம் பண்ணுறதாக அவர் பாடுறார். அப்பேற்பட்ட தாழம்பூவுக்கு இங்கே சாப விமோச்சனை ஏற்பட்டதுனால இங்கே எப்போவுமே தாழம்பூ வச்சு தரிசனம் பண்ணலாம். தெரிஞ்சு தெரியாமல் அறிஞ்சறியாமல் ஏதோ ஒரு முன்னோர்கள் காலத்தில் சாபம் என்று ஒன்று நமக்கு இருக்குமே, ஆனால் அந்த சாபம் எல்லாம் இந்த தாழம்பூவை வைத்து தரிசனம் செய்யும் பொழுது விமோச்சனமாகிவிடும். மாணிக்கவாசகர்னால் பாடல் பெற்ற க்ஷேத்திரம். ரொம்ப விசேஷமானது. திருவாசகத்திற்கு உருவாசகத்திற்கு உருகார், திருவாசகத்தை அறியார், உருவாசகத்தை அறியார்னு சொல்வார். அப்பேற்பட்ட திருவாசகத்தில் அதிகமாக உத்தரகோசமங்கை பாடப்பட்டிருக்கு. திருப்பொன்னூஞ்சல் 9 பாடல் சிதம்பரத்திலேருந்து பாடியிருக்கார். இந்த பாட்டை தான் எல்லா சிவாலயங்களையும் ராத்திரி பள்ளியறையில் அர்த்தஜாமத்தில் சுவாமி அம்பாளை ஊஞ்சலில் வச்சு ஊஞ்சல் பாட்டு பாடி பூஜை பண்ணி பூர்த்தி பண்ணுவா. அப்படிப்பட்ட முக்கியமான முதன்மையான க்ஷேத்திரம். மண்முந்தியோ மங்கை முந்தியோன்னு சொல்லி கல்வெட்டுகளும், கல் தோன்றா மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மங்கைன்னு சொல்லி செப்பேடுகளும் இருக்குது. அப்படிப்பட்ட முக்கியமான முதன்மையான ஆதிசிவன் ஆதிசக்தி என்று சொல்லக்கூடிய முதல் க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தில் தரிசனம் பண்ணுறதற்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். புண்ணியம் பண்ணவா தான் இங்கே நிறைய தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கா. அப்பேற்பட்ட தரிசனம் பண்ணுவதற்கு அனைவரும் வந்திருந்து தரிசனம் செய்து இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகத்துக்கு பாத்திரமாகலாம். ராமநாதபுரம் சமஸ்தானம் மகாராஜா ராணி அவர்களுடைய பாத்தியப்பட்டதாக இருக்கக்கூடிய இந்த ஆலயம் அவர்களுடைய நிர்வாகத்தின் கீழே இருந்து மிகவும் சிறப்பாக இந்த ஆலயம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் அடுத்த ஆண்டு மகா கும்பாபிஷேக வைபவ விழா நடைபெற இருக்கிறது. அந்த வைபவ விழாவில் கலந்து கொள்பவர்களுக்கும் வைபவ விழாவைக்கு உதவி செய்பவர்களும் திருப்பணி செய்ய விரும்புபவர்களும் ஆலயத்தினுடைய அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு தங்களுடைய விருப்பம் போல் தங்களுக்கு விரும்பியதை இந்த ஆலயத்திற்கு தாங்கள் முடிந்ததை திருப்பணி செய்ய என்று சொல்வார். ஒரே ஒரு செங்கல் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு மகாபெரிவா சொல்லுவார். ஒரே ஒரு செங்கல் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா கூட நம்மளுடைய பணி அதில் இருக்குதுன்னு அர்த்தம்.
அது மேலே நம்மளால் முடிஞ்சதை இந்த ஆலயத்தில் தேவஸ்தானத்தில் இங்கே ஆலயம் இருக்குது, ஆலயத்தில் அலுவலகர் இருக்கார், அந்த அலுவலகத்தில் நம்மளால் முடிந்ததை செய்யலாம். ராமநாதபுரம் சமஸ்தானத்தினுடைய நிர்வாகத்தின் கீழே இந்த செயல்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. விரைவில் அடுத்த ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற இறைவனை பிரார்த்திப்போம். எல்லோரும் சகல சௌபாக்கியங்களை பெற்று நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று அனுதினமும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வே ஜனகா சுகினோ பவந்து. தீர்க்காயுஷ்மான் பவா.